வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு பட்டை துண்டை எரிச்சா என்னெல்லாம் நடக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்னன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 இன்ச் அளவுக்கு பட்டை துண்டை எடுத்திருக்கேன். நல்ல குவாலிட்டியான பட்டையாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதை வந்து ஒரு டைரக்ட் தீயில வாட்டிடலாம். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 3 விஷயத்தை கன்சிடர் பண்ணிக்கணும். உங்களுக்கு பல்மனரி டிசீஸ் எதுவும் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் ரூமில் ஃபயர் அலாம் இருக்குன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பட்டையில் அலர்ஜி இருக்குனாலும் இந்த இதை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த 3மே இல்லைங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் பண்ணலாம். இந்த பட்டை துண்டை ஒரு 30 செகண்ட் போல் டைரக்ட் தீயில வாட்டிடுங்க. உடனே இதுலேருந்து புகை வர ஆரம்பிக்கும். இது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வாசனையான புகையை வந்து நீங்கள் எல்லா ரூம்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இந்த வாசனை வந்து ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். இது ஒரு நேச்சுரலான ஸ்மெல். இது ஒரு நேச்சுரலான ரூம் ஃப்ரெஷ்னராக இருக்குது. பூச்சி வண்டு எதுவுமே இந்த ஸ்மெல்லுக்கு உங்கள் ரூமுக்கு வராது. வீக்லி ஒன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூச்சி வண்டுகள் எல்லாமே போயிடும். உங்களோட உடம்புக்கும் இது ரொம்பவே நல்லது. உங்களோட சுகர் லெவல்ஸை நல்லா லோவர் பண்ணும். உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. உங்களோட ஆங்ஸைட்டியும் நல்லா ரெடியூஸ் பண்ணும். இதை நீங்கள் ரெகுலராக வந்து இன்ஹேல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட டைஜஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே நேரத்தில் உங்களோட வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பெல்லி ஃபேட்டையும் இது நல்லா ரெடியூஸ் பண்ணும். அதே நேரத்தில் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸை கம்ப்ளீட்டாக நீக்கிறோம். உங்கள் ரூமில் ஏதாவது ஈரத்தன்மையான பொருள் இருக்கிறதுனால ஏதாவது பாக்டீரியல் ஸ்ப்ரெட் இருக்குன்னா இந்த சினமனோட ஸ்மோக் வந்து அதை கம்ப்ளீட்டாக நீக்கிறோம். உங்களோட ரூம் வந்து ரொம்பவே சேஃப் டு ஸ்டே. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சினமன் ஸ்டிக் பர்னிங்கில். ஸோ கண்டிப்பாக இந்த சினமன் ஸ்டிக் பர்னிங் ஹேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.